யாராவது முதலமைச்சர் வாய்ப்பு வந்தால் விட்டுக் கொடுப்பார்களா என கேள்வி எழுப்பிய முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், செங்கோட்டையன் இனி மன்னிப்பு கேட்டாலும் கட்சியில் சேர்க்க முடியாது என தெரிவித்துள்ளார். தேவர் ஜெயந்திக்காக மதுரையில் வங்கியிலிருந்து எடுத்துச் செல்லப்பட்ட தங்க கவசத்தை முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், ஆர்.பி. உதயகுமார், செல்லூர் ராஜு ஆகியோர் வங்கியில் மீண்டும் ஒப்படைத்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திண்டுக்கல் சீனிவாசன், செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னால் பிறந்தவர், அந்த ஒரு தகுதியை தவிர அதிகமான தகுதி கொண்டவர் இபிஎஸ் என்று கூறினார். யாராவது முதலமைச்சர் வாய்ப்பு வந்தால் விட்டுக் கொடுப்பார்களா என்றும், வந்த வாய்ப்பை எதற்கு விட வேண்டும் என்றும் கேள்வி எழுப்பினார். ஆதாரம் இருந்தால் கொடநாடு வழக்கில் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்டவர்களை சிறையில் போடாமல் ஏன் இருக்கிறார்கள் என்றும் திண்டுக்கல் சீனிவாசன் கேள்வி எழுப்பினார். ஏன் பிடிச்சி உள்ள போடுக்கலாம், நாங்களா வேணாங்கிறோம். சட்டப்படி போடுங்க தம்பி. சட்டம் இருந்து அவருக்கு A1 இருந்து அக்யூஸ்டாக இருக்காருன்னா போலீஸ் என்ன செய்கிறாங்க? எல்லாம் திமுக ஆட்சி தான் நடக்குது. இப்போ 4.5 வருஷம் ஆகிப்போச்சு. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால் இருந்தது தானே கொடநாடு வழக்கு. உண்மையிலே அந்த திராணி இருந்து சரியான சட்டங்கள் இருந்தால் பண்ணட்டத்தில் ஏன் A1 இருக்கிறவர் ஏன் பிடிச்சி ஜெயிலில் போடாமல் வச்சுருக்காங்க? ஏன் இவருக்கு ஆதாரம் இருந்தால் கொடுக்க வேண்டியதானே? தேர்தல் நேரத்தில் மன்னிப்பு கேட்டால் சேர்த்துக்கிறீங்களா சார்? யாரும் மன்னிக்க கூடாது, சேர்க்கவும் முடியாதுன்னு சொல்லியாச்சு. வெட்டு 1 தான். யாரை போய் வச்சுக்கிட்டு பேசுறதுங்க? மனமாவது உகந்ததாக சேர்க்கிறவங்களது சேர்க்க முடியாது. தொண்டர்கள், அவரோடு இருக்கிற தொண்டர்கள், ஓபிஎஸ் டிடிஓடு இருக்கிற தொண்டர்கள் உண்மையிலே மனம் வந்து மன்னிப்பு கேட்டால் அது உள்ளூர் தோழர்களை கலந்து ஏங்க இங்கே தான் ராஜாவாக இருந்தாருங்க செங்கோட்டையன். இப்போ அங்கே கூஜா தூக்குற மாதிரி போயிட்டாருங்க. அதான் உண்மைங்க.